சவுண்ட் எல்லாம் ஓகேவாப்பா? சத்தெல்லாம் ஓகே, ஆனா கூட்டம் கம்மியா இருக்கடா. கம்மியா இருக்கா? நீ கொடுத்த காசு பத்தாம உன் மனசை குளிர வைக்கிறதுக்காண்டி கந்து வெட்டிக்கு 500 அவங்க கூப்பிட்டுருக்கேன் தெரியுமா உனக்கு? சீமான் சின்னம் என்ன என்ற கோஷத்துடன் நாகப்பட்டினம் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகா ஆதரவாளர்கள் புடைசூழ வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தார். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் மு. கார்த்திகா அவர்கள் இதோ வேட்புமனு தாக்கல் செய்ய இதோ வந்து கொண்டிருக்கின்றார். வேட்பாளர் அணிந்திருந்த துண்டில் விவசாயி சின்னம் அச்சிடப்பட்டிருந்ததால் சின்னம் மறைக்கப்பட்ட துண்டு ஒன்றை அவருக்கு அணிவித்து அனுப்பி வைத்தார். உள்ளே சென்று கலெக்டர் முன்பு உறுதிமொழி ஏற்ற கார்த்திகா தலைவர் பிரபாகரன் மீது சூளுரைத்து என்று கூறியதால் அருகில் இருந்த பெண் அரசு ஊழியர் அதிர்ச்சி அடைந்தார். இந்திய அரசியலமைப்பு அமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிறுத்துவேன் என்றும் தலைவர் பிரபாகரன் மீது சூளுரைத்து இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திகாவிடம் உங்கள் பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேட்டதற்கு நாங்கள் 40 பேரும் பிரதமரை தேர்ந்தெடுக்க டெல்லிக்கு செல்லவில்லை, காவிரியில் தடையின்றி தண்ணீர் பெறுவதற்கு சண்டை போடுவதற்காக தேர்தலில் வென்று டெல்லி செல்வோம் என்றார். 39+1 புதுச்சேரிக்கும் காவிரியில உரிமை உண்டு. 40 எம்பிக்கள், திமுக எம்பிக்கள், அதிமுக எம்பி ஒருத்தர் இருந்தார். தஞ்சாவூர் பொம்மையாட்டம் கொலு பொம்மையாட்டம் உட்காந்துருந்தாங்க. நாங்க வர்றோம், நாம் தமிழர் கட்சிக்காரங்க போறோம். காவிரிக்கு சண்டை போடுறதா நாங்க நாடாளுமன்றத்துக்கே போறோம், வேற எதுக்காகவும் இல்ல. பிரதமர் வேட்பாளர் பிரதமர் ஆதரிக்கிறதால அது அடுத்து எங்கள் மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கான உரிமை பிரச்சனைக்கு குரல் கொடுப்பதற்காக நாம் தமிழர் கட்சிக்காரங்க நான் தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சியால் காவிரி பிரச்சனையில் தீங்கிழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார் கார்த்திகா. ஏற்கனவே கருணாநிதி தெலுங்கரா தான் இருக்காரு, அவர் ஆண்டுட்டாரு. அவருடைய காலகட்டத்தில் தான் காவிரி உரிமை பறிக்கப்பட்டது. எம்ஜிஆர் மலையாளியா இருந்தாரு. அந்த நேரத்துல தான் முல்லை பெரியாற்றினுடைய பராமரிப்பு பணி தமிழர்களை விட்டு மலையாளிகளுக்கு போனது. அதே மாதிரி கன்னடரா இருந்த ஜெயலலிதா அம்மா காலத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்தது. மாற்று மொழியினருக்கு நாங்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் கொடுத்துட்டோம். அவங்க தமிழரா நின்று ஆட்சி செய்யல. இந்த தமிழ்நாடு இன்னைக்கு முழுக்க போதையின் பிடியில இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.